வாத்து முட்டையை எப்படி கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் ஈஸியாக நல்லா சூப்பராக பிரமாதமாக கலக்கிடலான்னு பார்த்துடலாமா? இது நார்மலாக செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பட் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணிடலாம் பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லது. அப்போ தான் கவுச்சி ஸ்மெல் சீக்கிரமாக எடுக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் நீங்கள் தாராளமாக உங்கள் இஷ்டம் போல் சேர்த்துட்டு அது லைட்டாக வதங்குதுமே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அப்புறமா கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இவ்வளோதாங்க. இது லைட்டாக பச்சை ஸ்மெல் போன பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம வாத்து முட்டை 2 எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு அப்படியே முடிந்தாப்பில் அப்படி மெதுவாக சிம்மில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக்கு 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 டக்குன்னு கிளறி எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. இதோடைய செய்முறை ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபைனலாக பெப்பர் தூள் தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த பொடி மாஸ் ரொம்பவே சிம்பிளான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெயில் காலம் வந்துருச்சு. இந்த மாதிரி வாத்து முட்டை சாப்பிட்றதுனால பாயிண்ட்ஸ்லாம் கண்ட்ரோல் ஆகும். ரொம்பவே உடல் சூட்டை தணிக்கும்.